ராத்திரி போனேன் தவற கட்டித்தாரே வெட்டிக்கார விடியதுக்குள்ள செத்துருவேன். ஏய்யா இங்கிட்டு இடியாட்டம் இங்கிட்டு இடியாட்டம் நீ வாங்கி வந்த வர அப்படி 80 வயசு வரல இருக்கிறவன் 30-35 வயசுல போயிருவேன். நீ எல்லாம் அதுவே அதிக 5 வருஷம் கூட சொல்லிவிட்டு. என்ன காரணம்? 30 வயசு உனக்குலாம் வியாதி சக்கரை வராது, பிரஷர் வராது, டிபி வராது. ஆமா, என்ன காரணம்? உனக்கு ஹார்ட் வெடிச்சுதான் ஜாவே. அதே உண்மை. என்ன காட்டு வெடிச்சு? அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து இசை கலைஞர்களுக்கு வந்து எல்லாமே வேலை செய்யணும். ஆமா, கண்களும் வேலை செய்யணும், ஆமா, கையும் வேலை செய்யணும், ஆமாங்க, காலும் வேலை செய்யணும், விரலும் வேலை செய்யணும். ஆமா, அனைத்துமே வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல. ஆமா ஐயா. ஆமா, அதனால வாய் உங்களுக்கு வாய் வேலை ரொம்ப நினைக்கிறேன். என்னங்க உங்களுக்கு பாட்டு பாடுறது பேசுறது. ஆமாங்க. ஆமா, நல்லா இருக்குன்னு பாவம் ஆத்தா புண்ணியத்துல. ஆமா, இருந்துட்டாலும் சரி. வேற அன்போட பிரியர்களே, வேற மதிப்புக்கு மரியாதை கூடிய தாய்மார்களே, காலையில கரசண்டு மாலையில் விடுதலும் விவசாய பெருங்குடி மக்களை, நாடகத்தை கணவந்திருக்கும் அனைத்தன் உறவுகளுக்கும் சுத்தவட்டார பொதுமக்களுக்கும் நாடகத்தை சிறப்பான முறையில் பிரார்த்தனை நாடகமாக வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் பாசத்திற்குரிய எங்களது கீழே கோத்திராப்பட்டியை சேர்ந்த ஏ அடைக்கன் செல்வி மகன் ஏ தங்கப்பாண்டி, ஏ கோகிலா, ஏ லாவண்யா, ஏ பிரபா குடும்பத்தினர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சிறந்த முறையில் ஒலி அமைத்து கொடுத்திருக்கும் எனது அருமை அப்பா ஆடியோஸ் மணியப்பா அவருடைய ஆடியோஸ் ஆகிய பழனியப்பா ஆடியோஸ் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அருமையான இசை கலைஞர்களுக்கும் நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது பாசத்துக்குரிய நாடக உலக நவீன கட்டணம் போட்டக்கூடிய என்ன புனரமாக வளரக்கூடிய உங்களது பக்கத்து ஊர் பேர் மருதுபட்டியை சேர்ந்த இளம் சிங்கம் எங்கள் யூடியூப் புகழ் பெற்ற எங்கள் கேபி கலைவேங்க கார்த்தி அவர்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நானே ஆரம்பிச்சாச்சு. சரி, அப்படி வெளியே வந்தாச்சு. அருமையான சாப்பாடு, அருமையான ஒரு கோவில் இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரி, அருமையான கோவிலுக்கு அருமையான ஒரு சிறந்த ஒரு கலை அரங்கம். ஆமா, எல்லாமே அருமையா அமைஞ்சு அருமையான ஒலிபரப்புலாம் சிறப்பா இருக்கு. ஆமாங்க, பழனியப்பா ஆடியோஸ். ஆமா, எல்லாமே சரியா இருந்து. சரி,
ஆனா தங்கராசு சொல்லுங்கண்ணே. நாடகம் பார்க்க ஒரு ஆளை கூட காணாமேடா. என்னண்ணே சொல்றீங்க? ஆமா ஐயா, ஒருத்தரை கூட காணாமே. என்ன அதை அவுத்து விட்டு பாருண்ணே. அவுத்து விட்டு பார்த்தது 50,000 கடன்ல மாட்டிட்டு இன்னும் முழிக்கிறே இல்ல. இன்னமும் கட்டலையா? என்ன சொல்றீங்க? என்ன இல்லையா? சரி, அந்த கண்ணாடி இருக்குல்ல, மங்கள கண்ணாடி, ஆமா, அதை கலட்டிட்டு பாருங்க. கலட்டி பார்த்தா தெரியும். ஆமாங்க, பாருங்க. அடி நடுவுல என்னமோ வாய்க்காலாட்டம் ஓடுதா? என்ன அதுனே? இல்ல எல்லாங்கிட்ட மேட்ல சொட்டை கிடக்குதா? சொட்டை இருந்தாலே எனக்கு பிடிக்காது சுத்தமா. ஆமா ஆமா ஆமா, ஊத்து ஊருமாட்டு இருக்கு இடையில. அப்புறம் அது மட்டுமல்லாமல் எங்களை நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அருமையான யூடியூப் சேனல் விஎஸ்கே, எங்களுக்கு பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு உள்ள மன்னர் சுந்தரம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, ஆமனே, அருமையான கூட்டம். சரி, நாடகம் சிறப்பா இருக்கணும்னா அருமையான ஒரு ஆடியன்ஸ் தேவை. ரெண்டாவது அருமையான ஒலிபரிக்கு நிலையம் தேவை. ஆமா. மூன்றாவது பக்கம் மேலும் இசை கலைஞர்கள் இருந்தா தான் நாடகம் சிறப்பா இருக்கும். ஆமா. அது போல இன்னைக்கு எல்லாருமே உட்காந்து அருமையான முறையில் நாடகத்தை பார்த்துட்டு இருக்கு. சரி, அந்த ஆத்தால கொஞ்சம் எலிப்புட்டா என்ன வயிற்றுக்கு கறி கஞ்சியை குடிக்காதலன்னு சொன்னா கேட்கறது இல்லை. ஐயோ, குடிச்சு விட்டு வந்து குப்பரி கடிச்சுந்தா எந்திரிச்சு உட்கார்ல உன்னைய எந்திரல ஆயா எந்திரி வாங்க எம்கேஆர் வாங்க. அந்த பச்சை சிலக்காரமா எலி போடு. ஓ அம்மா பெரியமா, ஓ இல்ல, ஏடி சேத்தாபு, அட எந்திரிமா உன்னையத்தாமா, எந்திரிமா, நாடகம் அங்கிட்டாமே நடக்குது. எந்திரி எந்திரி. ஏன்னா சந்தை கூடுறதுக்கு முன்னாடி முடிச்சு வைக்க முன்ன மாதிரி. ஆமா ஆமா, எனக்கு சுத்தமா படுத்து இருந்தா பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுனே. அந்த அம்மால அதே நான் எழுப்புறதுக்கு ஆள் இல்லையாட்டு இருக்குது. எந்திரியா, இப்பதான் தலை தூக்குது மொந்தி கட்டுறேன். எழுப்பிடுங்க, இல்லாட்டி பப்பனுக்கு தண்ணி போட்டு எழுப்புங்க. தெளிவா சொல்லியா குடியாரன். அட பச்சை தண்ணியா சொன்னியா? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ வேற நல்ல மனுஷன். ஆமா, நீ கொஞ்சம் நல்லா உட்கார சித்தப்பா. உன்னேத்தேன் ஐயோ பப்பனு கீழே கையில ஏட்டி விடு. ஆமா, அருமையான கூட்டம். ஆமா, அற்புதமா கூட்டமா இருந்தாலும் சரி, நம்ம போனோம் இல்லாமே. ஆமா, அந்த விஷயங்களை கவனிக்கலாமா? கவனிக்கணும். ஹலோ ஹலோ ஹலோ, நான் அலைகிறேன். எதுக்கு? உங்களோட சேர்ந்து தான்டா. சரி போ. நான் அலைகிறேன். ஆமையா ஆமையா, நான் அலைகிறேன். பொட்டு வச்சு பொம்முடிச்சு ஒத்தையில போறவில்ல. பொட்டு வச்சு பொம்முடிச்சு ஒத்தையில போறவில்ல. பொட்டு வச்சு பொம்முடிச்சு ஒத்தையில போறவில்ல. பொட்டு கட்டி நிற்கிறது உச்சந்தல நானவில்ல. என்னோட காதலையோ நான் சொல்ல சொல்லடி. உன்னோட சிரிப்பு தான் என்ன கொல்ல மகளடி. நான் இருப்பேன் ஒன்ன தேடி தேடி ஒன்ன தேடி ஒன்ன தேடி காலங்கள் சிறப்பான காலங்களாக இருந்துட்டாலும் ஆமாங்க, ஏன்னா இப்பொழுது கலியுக காலத்துல ஒரு திருவிழாவை சிறப்பான முறையில கும்பிட்டு அதை முடிக்கிற வரையிலும் படாத பாடுபடாத ஊருக்காரங்க. ஆமையா, ஏன் தெரியுமா? எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு ஆத்தா மேல பாரத்தை போட்டு சரி திருவிழா இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கலியுக காலத்திலயும் அவங்களுக்கு அந்த ஆத்தா அருள் புரிய வேணும் தெரிவித்துக் கொண்டு விஷயம் தெரியுமானே, என்ன காலத்துல திருவிழா கும்பிட்டாங்க. திருவிழா கும்பிட்டாங்கன்னா பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த திருவிழா வந்து ஒரு 8 நாள் காப்பா இருக்கும் அல்லது 15 நாள் காப்பா இருக்கும். அந்த 15 நாள் காப்பு
மாப்பிள்ளை ஆத்தாமார்களும் பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சு தலைமுறைக்கு சரி அருமையான உள்ள குண்டியில பொட்டு வச்சு அண்ணே குங்கும பொட்டு வச்சு அதையா சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? தமிழ்நாட்டிலேயே நம்ம சங்கத்து பொதுவுல சரி கொச்ச வார்த்தை பேசாத பப்பன ஒரு ஆளுக்கு நீங்க ஒரே ஆளு. ஆமா, எனக்கு பிடிக்காத வார்த்தை கொச்ச வார்த்தை ஒண்ணுதான். ஆமா ஆமா, அதனால கொச்ச வார்த்தை சில பேர் விரும்ப மாட்டாங்க. பேசுறதோட சரி சுத்தமாவே பேச மாட்டேன். அப்படிங்களா? சரிண்ணே. அதனால சரி தெளிவா சொல்லணும், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஆமா ஆமா, குளிச்சு தலைமுறை குங்குமத்தால் ஒட்டிட்டு பொட்டு வச்சு ஆத்தாளுக்கு முன்னாடி அருமையான முறையில கண்டாங்கி புடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஓஹோ, இந்த கண்டாங்கி புடவை கட்டி சரி ஆத்தால பின்னாடி பல்லாக்கள் உட்கார வச்சு ஆமா ஆத்தாளுக்கு முன்னாடி அருமையான முறையில இந்த முளைப்பாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, முளைப்பாரிய சுமந்து அதற்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாவிளக்கம் எடுத்து வைப்பாங்க. ஆமா ஐயா, சரியா? ஆமா, மாவிளக்கம் எடுத்து சரி நடையே நடப்பாங்க. தெரியுமா? எப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? எனக்கு எரிச்சம் வசம் இருக்குது. ஆமா, அந்த நடையில வந்து இந்த கண்டாங்கி புடவை கட்டி நடக்கூடிய நடைகள் அந்த காலத்துல சரி காலத்துல கட்டிய கணவருக்கு ஆமா மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் அந்த காலம். அந்த காலம் கட்டிய கணவர் கண்கண்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய தமிழக மக்கள் நம்ம ஏரியா மட்டும்தான். ஆமாங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஏரியாவுல சரி பாருங்க, காலையில எந்திரிச்சோம், அந்த திருவிழா சாட்டி முடிச்ச உடனே 8 நாள் காப்புல அந்த பெண்மணிகளை எந்திரிச்சு குளிச்சு தலைமலை குங்குமத்தால் பொட்டிட்டு சரி கட்டிய கணவர் அடுத்த வீட்டுல படுத்திருந்தாலும் நம்ம வீட்டுல வருத்திருந்தாலும் காலை புடிச்சு தர 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 வெளியில கொண்டு வந்து சரி வீட்டுக்கு வெளியில வாசப்படியில் நிக்க வச்ச உடனே ஆமா அருமையான முறையில மூஞ்சிகள் எல்லாம் தண்ணியை தெளிச்சு விட்டு சரி பொசுக்குன்னு காலில் விழுந்து காலை தொட்டு கும்பிடுவாங்களாம் அந்த காலத்துல. புருஷங்கால எங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல அது வேண்டாம், வாரத்துல ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல நாளும் பெரிய நாளும் நான் என் புருஷங்களை தொட்டு கும்பிடுன்னு இருக்கிற பெண்கள் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நாச்சு ஒன்னும் தூக்க காணாமே. என்ன நீங்க ஏன் தூக்குறீங்க? அட நாங்கெல்லாம் வரும்போது என் பொண்டாட்டிகால 4 பேர் விழுந்துடுது. ஏண்டா உன் பொண்டாட்டிகால விழுகிறோம்னு மிருதங்காரருக்கு ஆல்ரவுண்டுக்காரங்க தலைக்கரகமா? இல்லையா, அவங்க பொண்டாட்டிகால விழுந்துட்டு வந்தோம். எதுக்காக விழுந்திய? என்ன தாய்க்கு பெண் தாரம்னு சொல்றீங்கல்ல? உண்மைதான். அது என்ன காரணம் தெரியுமா? எப்படின்னு உன்னைய சின்னஞ்சிறு வயதுல இருந்து நீ வயித்தை விட்டு வெளியே வந்த உடனே ஆமா சின்னஞ்சிறிய காலத்துல இருந்து உன்னைய பெரிய காலத்துல பெரிய வயசு வரையிலும் சரி உன்னை ஆளாக்கி சீராட்டி வளர்ப்பது பெற்ற தாய் தகப்பேன். பெற்ற தாய் உனக்கு பிள்ளை ஊட்டி நான ஒண்ணு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முடிஞ்ச உடனே ஆமா அதற்கு மேல அவங்க வயசுக்கு நம்ம போயிருவோம். ஆமையா ஆமா, அப்பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு பிள்ளைய பாக்குறாங்களோ இல்லையா அப்பாற்பட்ட விஷயம். அப்புறம் நம்ம சொந்த பந்தம் பாக்குறாங்களோ இல்லையா அப்பாற்பட்ட விஷயம். அப்புறம் சரியா? ஆமாண்ணே. நம்ம கட்டிய மனைவிதான் 1000 உறவுகள் சொந்த பந்தங்கள் இருந்துட்டாலும் நம்மளை அனுதினமே கிளக்காம திரும்பி தாலி கட்டுறோம் பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த தாலி ஒண்ணுக்கு அவ்வளவு மரியாதை. ஆமா, நீ கழிஞ்சிட்டு கிடந்தாலும் சரி இல்ல மூத்திரத்தை அடிச்சிட்டு கிடந்தாலும் சரி சரி கட்டிய மனைவி ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்மளுக்கு எந்த ஒரு குறைகள் இல்லாம வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள். ஆமாங்க. ஆமா, அதனால தாய்க்கு பெண் தாரம் சொல்லி வச்சிருக்காங்க. சரி, அதனால அற்புதமான முறையில நமக்கு இப்ப உள்ள காலத்துல ஆமா பெண்கள் காலில் விழுகிறாங்களோ இல்லையா அப்பாற்பட்ட விஷயம். நம்ம ஆண்கள் சாயங்காலம் 8, 9, 10 மணிக்கெல்லாம் பெண்கள் காலில் விழுகிறக்கூடிய காலம் ஆகி போச்சு. ஆமையா, என்ன காரணம்னு கேட்பேன். என்னன்னு ஒரு மனுஷன் சராசரி ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆமா, இந்த கலியுக காலத்துல குறைஞ்சது 700 ரூபாய் சம்பாதிக்கலாம். சரி, அந்த 700 ரூபாயை பாத்தீங்கன்னா உழைச்சு வேர்வை சிந்தி உழைச்சு நீங்க இந்த கதையை கவனமா கேட்கணும். சொல்லுங்க, கவனமா கேட்கணும், சிந்திக்கணும். ஆமா, உங்களுக்காக தான் சொல்ல வரேன். சொல்லுங்க. இந்த 700 ரூபாயை சம்பாரிச்சு வீட்டுல பொண்டாட்டி கையில கொடுத்து வாங்கி செலவு பண்ணா அது ஒரு கோடி புண்ணியம். நம்ம அப்படி கிடையாது இல்ல. அப்புறம் இங்க சம்பளம் கைக்கு வருது இல்லையா சனிக்கிழமை யாத்திரை போதும். ஆமா, சனிக்கிழமை 6 மணிக்கு போன் போட ஆரம்பிச்சா 8 மணி வரல. டேய் 700 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, வரீங்களா? அவன் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, இவன் அவன்கிட்ட சொல்ல அவன் உடனே இன்னொருத்தட்ட போன் பண்ணிடுறேன். டேய் மூக்காய் மயன்ட்ட 700 ரூபாய் காசு வாங்கடா. ஆமாடா, அவன் அங்கிட்டு ஒரு 10 பேர்த்து இழுத்துட்டு வந்துருவான். அது சரி, இவன் வச்சிருக்கிறது 7000 ரூபாய் பணமா இருக்கும். ஆமா, நேரா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் ஒயின் ஷாப்லயே உட்காந்துருவாங்க. ஒயின் ஷாப்ல உட்காந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி வரலும் இருக்கிற காசு அப்புறம் செலவு பண்ணிடுறது. சரி, செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு போறப்ப வேறாலத்தான். ஆமா ஆமா, பிள்ளைக்கு ரொட்டி கேட்டு வாங்க கூட காசு இருக்காது. ஆமா ஆமா, அவ்வளவு போதையில தட்டு தடுமாறி போறதுக்குள்ள நம்ம கட்டிய மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னையா ஆக நம்ம புருஷனை காணாமே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா பரவாயில்ல. ஆமா, ரோட்டுக்கரில் எதுவும் உன்ன மாதிரி நாய் மாதிரி படுத்து கிடந்தாருன்னா ஏங்க
அது நீங்க சொல்றது வந்து நேத்து வந்த தங்கராசு. அப்படியா? நீங்க இல்லையா? இல்லனே. ஆமா, அந்த மனசுல அந்த கட்டிய மனைவி அன்னாடும் சிறுக 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 வேதனைப்பட்டு அவங்களும் சோறு நீங்காம பிள்ளைகளுக்கும் சோத்த ஊட்டாம அந்நேரம் வரல முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இவர் நம்ம ஐயா இங்கிருந்து கெத்தா போவார் இங்க வீட்டுக்கு. ஆமா, போன உடனே தட்டு மாறி போய் நின்ன உடனே கதவை பிடிக்க கூட செல் இருக்காது. உங்களை மாதிரி கதவை இப்படி தட்டுவார். உங்க அம்மா அவங்க அம்மா நல்லா தாண்டா இருக்குது. அவங்க ஆத்தால ஏன்டா அப்ப கூப்பிடுறேன். ஆமா, அடியே வாடி திரடி. எதையா? கதவடா. சொல்லு, திறக்கறியா இல்ல கிளிக்கட்டுமா? எதையா? கதவை. அந்த பொம்பளை பிள்ளை அங்கிருந்து எந்திரிச்சு ஒடியாந்து அந்த நேரத்துல கதவை திறந்து விட்டு வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டே கையை கழுவி வச்சு புருஷன் பட்னியா கிடப்பானே அப்படின்னு விட்டு வீட்டுல இருக்கிற சோத்த 5-6 இருந்தாலும் பொங்கி கொண்டு வந்து பக்கத்துல வச்சு, சரி, புருஷனை சோத்த திங்கதில் தண்ணி கொண்டு வந்து வர்றதுக்குள்ள இந்த குருட்டு முண்டை சோத்தோட சோற போய் வாயை வச்சு படுத்துருவேன். ஆமாண்ணே, எந்திரிக்கிறது இல்ல. நம்ம பப்பன் முருகேசு மாதிரி விடிய காலம் மணி 4-4:30 ஆயிரம். முண்டை பொழுதுக்கும் குடிச்ச சரக்கு பூரா 4 மணிக்கு வேலை வைக்க ஆரம்பிச்சிடும். கைகள் எல்லாம் நல்லா ஜன்னி வந்த நாயாட்டா இழுக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, இல்லாட்டி கைகள்லாம் வெட்ட நடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமா ஐயா, இவன் எந்திரிச்சவன செல்ல பாப்பேன். செல்லுல எதுவும் 15 வச்சிருக்கிறமா இல்லையோ போதையில தெரியல அப்படின்னு செல்ல நோண்டி பாப்பேன். சரி, செல்லுல மெசேஜ் வந்திருக்கும். ஆமா, அவன் பொண்டாட்டி 100 நாள் வேலை காசு வந்துருக்கும். அன்னைக்கு அத சொல்லாத. இல்லடா தம்பி, பேரை சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, குளத்து வேலை காசு அன்னக்கிளி பேர்ல 1560 ரூபாய் ஏறி இருக்கு. சரி, இந்த குருட்டு அது எப்படி ஏறாது? அதுதான் மலிங்க. சரி, இல்லையா, உங்கால சொல்லல, வேற. சரி, ஆமா, பேர்ல 1560 ரூபாய் ஏறி இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். ஆமா, இந்த பயவுள்ளைக்கு பாதி உசுறு அந்த மாதிரி இருக்கும். ஆமா, இன்னைக்கு எப்படியாவது பொண்டாட்டிக்கிட்ட ஏடிஎம் கார்டை புடுங்கணும். நல்லா கவனமா கேட்கணும். ஆமா, அப்படின்ன உடனே இந்த பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு சாணி போடுறதுக்குள்ள இவரு சாணியை போட்டு வீட்டுல தண்ணி குடத்தெல்லாம் தண்ணி எல்லாம் இருந்தது அப்புறம் விலக்கி எடுத்து வச்சு, எந்த சாணினே? ஆட்டு சாணி எடுத்து வாசல தெளிப்பாகையா. சரி, தெளிச்ச உடனே நேரம் விறுவிறுன்னு போனோடனே தண்ணி இந்த அப்படிலாம் எடுத்து வச்சுட்டு பொண்டாட்டி பெட் காஃபி கண்டே கொடுப்பாரு. புதுசா கல்யாணம் ஆன புதுசுல கொடுத்துருப்பாரு முண்டை. சரி, இப்ப 10-20 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அப்பதான் கொண்டே கொடுப்பாரு. ஆமா ஐயா, கொடுத்தவன பொண்டாட்டி காலை அப்படி தொட்டு கும்பிடுவார் மெதுவா. ஆத்தா, இன்னைக்கு குலதெய்வம் நீ தாண்டி கட்டாரு. காரணம் இல்லாமையா? ஏடிஎம் கார்டு கொடுத்தா தான் நீங்க பொழப்பு போடவில்லை. ஆமா ஆமா அப்படின்ட்டு காலை தொட்டு கும்பிடுனா அந்த பிள்ளை எந்திரிச்சவனே, ஏயா காலை தொட்டு கும்பிடுற அப்படின்னா அவங்க மனசு கேட்காம கேட்பாங்க. எப்படி? வேற ஒண்ணு இல்லடி. ஆமா, கையெல்லாம் உதறது. ஒரு 100 ரூபாய் காசு கொடுத்தேன் அந்த ஆம்பளையால கேட்பாப்ல. ஆமா, ஆனா இந்த பெண் மனசு வந்து பெண்ணுன்னா பேய் இறங்கு சொல்லி பூ போல. ஆமா, இந்த பெண் மனசு கேட்காம ஏடிஎம் கார்டுல காசு இருக்கும். ஆமா, அதை போய் செலவு பண்ணிட்டு வாயான்னு சொல்ல மறுபடியும் அடி ஒரு ரவுண்டு போனேன் எல்லாத்துக்கும். சரி, ஏடிஎம் கார்டு தரிசாயிரும். ஆமா, குடும்பம் எப்படி இருக்கும்? ஆமா ஐயா, அதனால புழுன்னு இருக்கும். ஒரு மனுஷன் சராசரி சம்பாதிக்கக்கூடிய காசை சிறுக சேர்த்து வச்சு நம்ம வந்து செலவு பண்ணா நமக்கு மிச்சம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் மிச்சம். சரியா? அப்படி ஒரு காலத்துல இருந்துட்டாலும் சரி, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்டாயி புடவை கட்டி சிறப்பான முறையில திருவிழா கும்பிட்டாங்க. முதலார் மூல சீலை கட்டி. ஆமா, ஆனா இந்த காலத்துல நம்ம நைட்டியாம்ல. ஆமாண்ணே, வாய் வக்கால் இந்த நைட்டியே கண்டுபிடிச்ச தாயில மட்டும் நான் பார்த்தேன்னா. இந்த நைட்டை கண்டுபிடிச்ச அவராட்டு இருக்குது. அவர் தான் கை தூக்குறாரு. யார் அவர்? இல்லையா, நீ வேற. அந்த வார் கை தூக்குறாரு. இல்லையா, யாரையோ கூப்பிடுறாரு, சைஸ் பண்றாரு கல்ல போட்டு. அப்படியா? நீ வாட்டுக்கு அடுத்தவங்க மண்டையை போட்டு பொத்து விட்டுறாதே. போடு சொல்றேன் 2 மண்டையில. ஆமா, போட்ட உடனே அந்த நைட்ன்றது ஒரு விஷயம். சரி, அடுத்து நம்ம இந்த சுடிதாராம்ல. ஆமாண்ணே, பெண்களுக்கு உபயோகப்பட்ட பொருள் அந்த பொருள் எல்லாம். ஆமா, கிறிஸ்தவ காலத்துல பயன்படக்கூடிய உடைகள் அல்லவா. உனக்கு நேரம் இந்த சுடிதார்ல இந்த இப்படி போடுறாங்க. துண்டை கொண்டு இன்னைக்கு ஏனடா ரம்மு வாடகை துவச்சு எத்தனை மாசம் இருக்கு? என்ன துண்டு இன்னைக்கு மாத்திட்டு? ஆமா, உங்க துண்டு வேண்டாம். தாத்தா இதுவா? சரி, அப்ப நல்லாத்தான் இருக்கான். நீ எதுவும் கட்டலையே. இந்த துப்பட்டா அந்த இதுக்கு சுடிதாருக்கு முன்னாடி போடுவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? துப்பட்டா. காரியம் குண்டியில துப்பட்டா வெக்க வரட்டும். ஐயோ கேப்பேல துப்பட்டா. இந்த துப்பட்டாவை இப்படி போட சொல்லிதான் டெய்லர் அருமையான தச்சு கொடுத்துருக்காங்க. அடியா, நீ வேற திரும்பியா பார்க்கலாம். நம்ம சலிச்சுக்கிறீங்களா? என்ன எரிச்சலா இருக்குதா இல்லையா? எரிச்சலா இருக்கா? ஆமா, இத பார்த்தா பிடிக்கலையா? இந்த மைசெட்டுக்கார அண்ணன் கேளு, அங்கிட்டு பழனே பண்ண. அவங்கள நீ கெடுக்காத, நல்ல என்ன நீ பாருனே, உனக்கு பிடிக்குதானே, அங்கிட்டு திருப்பி அங்கிட்டு அவருக்கு. தம்பி, அவங்கள கெடுக்காத. ஏயா? ஆமா, அவங்கெல்லாம் நல்ல மனுஷன். யாரு? உன்ன மாதிரி சில்லற பையன். யோ, அவங்களோட தம்பி நாங்க. அவரு நல்ல மனுஷனா? அப்ப இது பிடிக்கல. ஆமா, இத இப்ப பாரு எவ்வளவு அருமையா இருக்கு. எல்லாம் விதி வந்து செத்தவன பாத்திருக்கியே. ஊர்ல மிதிவட்டு உதப்பட்டு செத்தவன பாத்திருக்கீங்களா?
அது இவங்க 2 பேர் தான், வேற யாரும் இல்ல. ஆ. ஆமா, இந்த துப்பட்டாவை பெண்களுடைய மானமரியாதை காப்பாத்த சொல்லி இப்படி போட சொல்லி தான் துப்பட்டாவை கொடுத்துருக்காங்க. சரி. ஆனா நம்ம பெண்கள்லாம் யாரும் இப்படி போடுறது கிடையாது. என்ன காரணம்? சத்தியமா இப்ப நடக்கூடிய காலத்துல அதான் உண்மை. ஆமா. ஏன்னா என்னமோ புருஷ முன்னாடிக்கு சண்டை வந்து என்னமோ சுருக்கு போட்டு தொங்குற மாதிரி இப்படி சுத்திக்கிறது. எங்கிட்ட திரும்பினே அடா அடாடா எவ்வளவு அழகா இருக்கு பாரு. என்னதான் இது இப்படி போட்டுருக்குற அப்படின்னா இதுதான் பேசணுன்னே. அவங்க வீட்டு குண்டா பேசணும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனே மாடல், அதாவது இப்ப வர்ற மாடல். 1000 நீ மெத்தையா வச்சு வீடு கட்டுவே. சரி. என்ன அதோடைய சுவரச காற்றுகள் வந்து வீட்டுக்குள்ள வராது. ஆனா நீ ஒத்த கூரை வீட்டை கட்டி குடியிருந்து பாருவே. ஆமாங்க. அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்துக்குமே ஒரு சுகமே, ஒரு சுகமே தனி. அது மாதிரி இந்த உடைகள் எல்லாம் எத்தனை உடைகள் வந்தாலும் வராட்டியும் இந்த ஒரு கண்டாங்கி புடவை இந்த 16 முளை சீலைக்கு அடக்கம் எதுவா இருந்தாலும் ஆமா என்பதை தெரிவித்துக் கொண்டு வளவல்ல பேசினா வாய்க்கு கேடு. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா அதை என்ன கேக்குறேன்? ஏன் அதுல உடம்புக்கு மட்டுமா கேடு? சரி, உடம்புக்கே கேடு. உடம்பு கேடா? எல்லாத்துக்குமே கேடியா? கேடுதான். என்னன்னு கேப்பேன். முதல் வருஷத்துல குழந்தை வைக்கிறப்ப நல்லா வளகாப்பு, அந்த வளகாப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்ணே, 7 மாசத்துல போடுவாங்களா? வளகாப்பு பண்ணி போடுறப்ப முதல் வருஷத்துக்கு குழந்தை கத்தும். ஆமா. எப்படி கத்தும் தெரியுமா? அழகான முறையில நல்ல மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து குழந்தை 3-3.5 கிலோ இருக்கும். சரி. கத்து நல்லா வேகமா கத்தும். இது முதல் வருஷத்து குழந்தை. மைக்காவை கடிச்சு தின்னப்படாது, நல்லா தான் இருக்கு. அடுத்து 2வது வருஷத்து குழந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு? 2வது வருஷத்துல குழந்தை கத்துறப்ப அல்ல அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். கம்மியா? ஆமா. முண்டை அதுக்கு மேல கத்த செயல் இருக்காது. அதே அதிகம் கத்த. அடுத்து 3வது வைக்கிறப்ப பெத்த தாய்க்கே செயல் இருக்காது, நடக்கிறதுக்கே செயல் இருக்காது. ஆமா. ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைய பெத்து எடுத்தாலும் 5-5 கிலோல பெத்து எடுத்துக்கிறாங்க. ஆமா. அப்ப வெறும் நாட்டு மருந்தா உடம்புல கொடுத்து சாப்பிட்டாங்க, பிள்ளைகளுக்கும் தாய்க்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம இருந்தாங்க. ஆமா. இப்ப ஒரு கர்ப்பம் பெண்ணுக்கு தரிக்கிற ஆரம்ப காலத்துல இருந்து வெறும் இங்கிலீஷ் மருந்து நாட்டு மருந்தா கொடுத்து பிறக்கும் போதே அம்மா பால் காண உன் குழந்தைக்கு கொடுத்துறாது அப்படிம்பாங்க. அது மாதிரி சொல்லப்ப நிறைய சொல்லிட்டே போகலானே. ஆமா, இன்னைக்கு நம்ம பயலுக்கு வேற நிறைய ரசிகர்கள் இருப்பாங்களாட்டிருக்கு. ஆமா ஆமா, அவங்களையும் விட்டு வேடிக்கை பார்க்கணும் இல்லையா? ஆமா. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா கோத்ராப்பட்டி ஸ்ரீ உலகநாச்சியம்மன் வகைரா திருக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு கீழ கோத்ராப்பட்டி ஏ அடைக்கன் செல்வி மகன் ஏ தங்கப்பாண்டி ஏ கோகிலா ஏ லாவண்யா ஏ பிரபா குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இன்றைக்கு வைத்துக்கொள்ள நாடகம் சொல்லப்போ நாடகம். தயவுசெய்து சாமி நாடகம் பேர் சொல்ல போறேன். ஆமா. சின்ன பிள்ளையெல்லாம் மடியில கீழே படுக்க வச்சு மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கோங்க. ஆமா. இந்த பெண்கள்லாம் கொஞ்சம் எழுப்பிடுங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் சாமி எல்லாம் சமைச்சதுக்கு அப்புறம் அப்புறம் தூங்கிக்குவீங்க. ஆமா ஆமா ஆமா. நாடக பேரை சொல்றப்ப சாமி வந்தாலும் வந்துடும் இல்லையா? ஆமையா. எல்லாம் உஷாரா உட்காருங்க. செல்போன் பத்திரம், ஹலோ தோடு முக்கத்தி பத்திரம். கச்ச வரைஞ்சு கட்டி கருப்பணி கருங்கச்சே சுங்கமிட்டா இன்னைக்கு கருங்கச்சை சுங்கமிட்டா இடையிலட்டா சின்ன கருப்பு உனக்கு என்னவாரலி தோளிலிட்டா தோளிலிட்டா வெள்ளை குதிரை ஏறி கருப்பா உனக்கு வீச்சருவா கையில் கொண்டு வீச்சருவா கையில் கொண்டு கருப்பா வரைஞ்சு கட்டி தங்கராசு. ஏனே அது என்னதுடா இங்க? அட நீ வேற அந்த அக்கா பாய் மாதிரி உட்காருது. இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துல மாறி உட்காருது. சாமி வரலையாடா? அட கால குருவனே கந்தா கடம்பா கதிர்வேலா, நான் சாமி தான் வந்துருச்சுன்னு பார்த்தா பாய் மாதிரி உட்கார்ந்து. நான் சாமி அழைக்கிற நேரத்துல பாய் மாதிரி உட்காருவா? இல்ல, பாய் மாதிரி உட்காரலாமா? எந்திரிச்சு ஏதோ துணிகினியே அதை உதறி விட்டு பாயில உட்கார்ந்து இருந்தா சரி செய்த உட்காருவாங்கன்னு நினைக்கலாம். சரி, இது உருண்டுகிட்டே இப்படி குண்டியா இடம் போயிருமா? இடம் போயிருமா? ஆமா ஆமா ஆமா. பரவாயில்ல, நம்ம சாமி அழைச்சா நம்ம பாய் மாதிரி உட்காந்துச்சு. மைசெட்டுக்காரனே அருமையா
மைசெட்டுக்காரன் அருமையா மைசெட் எக்க வச்சு நல்லா கொடுத்தாங்க. சரி, நீங்கள் நல்லா அருமையா வாழ்த்துங்க. ஆமா, நான் விடுங்க விடுங்கன்னு கத்துறல்ல. ஆமா, அந்த அம்மா பாய் மாதிரி உட்காந்து விடுங்க விடுங்கன்னு சொன்னேன். சரி, இவங்க எல்லாம் எதுக்கு அங்கிட்டாம திருப்பிட்டு பார்த்தாங்க? எல்லாம் சாமி வந்து ஆடுதுன்ட்டு போற அங்கிட்டாம பாக்குறாங்க. சாணி தாண்டா வரும். ஆமா, ஆமா. இவர் இன்னைக்கு வயிற்றுக்கு நாடகம் மகமாயி நாடகம் வைக்கலாம் பார்த்தாங்க. சரி, அதெல்லாம் வச்சு வச்சு சலிச்சு போச்சு. ஆமா, இன்றைக்கு வயிற்றுக்கு நாடகம் சொல்ல போறாங்க. பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் அருமை தம்பி, எங்களது மருதுபட்டியை சேர்ந்த எங்களது நாடக உலக நவரச நாயகன் போட்டக்கூடிய எங்களது கலைவங்கை KP கார்த்திகேயன் நாடக கலை குழுத்தில் வழங்கக்கூடிய நாடகமாக இறங்கும் வரையில் மதுரை பாண்டிச்சாமி என்ற நாடகம் காரணத்தினால் இந்த நாடகத்தில் நடிக்கும் நாடக நடிகர்கள் நடிப்பு வேந்தன் நடிப்பின் செகனர் போட்டக்கூடிய வசத்துக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வரக்கூடிய நாடக உலக நவரச நாயகன் என்று போட்டக்கூடிய எங்களது கலைவங்கை KP கார்த்திகேயன் அவர்களை இறங்க வெள்ளச்சாமி கற்றுள்ளார். உலகம் சமர்நிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மன வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், உலகம் சமர்நிலை பெற வேண்டும். இசையன் கனக்குயில் நிசை தென்றல் நவரச நாயகன் என்று போட்டக்கூடிய அருமை சகோதரி பாட்டுக்காக அவர்களா இல்ல அவர்களுக்கா பாடல் என்று சொல்லக்கூடிய எங்களை யூடியூப் புகழப்பெற்ற துவரங்குறிச்சி அருகாமல் இருக்கக்கூடிய வர்ணப்பட்டியைச் சேர்ந்த AP பூபதி அவர்களை பிறங்க மேடையில் வெள்ளையமாக ஆடி கற்றுக்கொள்ளார். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகனுக்கு எல்லாமும் நீயே. நாடக உலக நவரச நாயகன் போட்டக்கூடிய நடிப்புக்காக வரா இல்ல அவருக்காக நடிப்பான்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு பாசத்திற்குரிய எங்களது கலைப்புயல் MP கருமலை சின்னத்தரை அவர்களை இவரங்க மேடையில் சேதுபதியாகவும் மற்றும் இவரங்க பாண்டிமணி ஆடி கற்றுக்கொள்ளார். உங்களது அன்பையும் ஆதரவையும் காத்துக்கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரர் எங்களது பவன்ராஜ் அவர்களை இவரங்க மேடையில் ஜல்லிக்கட்டு காரியாக பக்க மேளங்கள் பக்கா மேளமாக சேர்த்துக் கொண்டிருக்கும் இசைக்கலைஞர்கள் பெயராக ஆறுமணி கலையரசு தென்றல் நவரச நாயகன் போட்டக்கூடிய வையம்பட்டி அருகாமல் இருக்கக்கூடிய எங்களது புதுக்கோட்டையா புதுக்கோட்டையா எப்படி வேணாலும் வச்சுக்க எங்களது மொட்டையை மட்டியை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்கள் ஆரம்பனை பின்பார். பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுது, அவ இல்லாமே நெஞ்சம் வாடுது. மனக்காற்று வீசிற போது ஏழை பணக்காரர் என்று பார்ப்பதில்லையே, ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு உன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்குமா, நம்மை பிரிக்கும் சத்தியே அது எங்கும் இல்லை, உன்னை பிரிக்கும் சத்தியே ஒரு ஆணும் இல்லை, ஒரு காவல் மீறி ஆவல் ஓடுது. அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா, தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. ஓட நீரில் குளித்தாலும் குளிர் எடுக்கடி, அடி வையலிலே அடி வையலிலே வெய்யலிலே அடி வையலிலே அது பாய்விரிச்சு போட்டாலும் தூக்கம் வரலே, பக்கத்திலே கனி பெட்டியிலே ஒத்தையடி பாதையிலே
இளவாடும் கண்ணி தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு அவளம்மா நம்மை பிரிக்கும் சத்தியே அது எங்கும் இல்லை பிரிக்கும் சத்தியே ஒரு ஆளும் இல்லை ஒரு காலம் சேர்ந்த ஒன்னா கூடுவோம் பூங்காற்றே அந்த பொண்ணை கிட்ட ஒன்று சொல்லுவா தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுது அவ இல்லாமே நெஞ்சம் வாடுது அருமை அருமை எல்லாம் கை தட்டலாமே. பரவாயில்லைங்க, செவனேண்டு உட்காந்து பூரா நம்ம ஊர் தான், பரவாயில்ல விடு. ஆமாம், அருமையான ஒரு பாடல். எனக்காக பாசத்துக்குரிய வளநாட்டைச் சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷன் அருகாமையில் இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரி, பால் மாட்டு வியாபாரி மைய பாசத்துக்குரிய திருப்பதி அண்ணார் அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடைகட்டி குமரன் போட்டக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி யூடியூப் புகழ்பெற்ற புத்தானத்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய மானாங்குன்றத்தைச் சேர்ந்த நைனா கோபி அவர்கள் ரோட்லேயே ஓடும். ஆமாங்க, பலே 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 நல்ல ஒரு சுறுசுறுப்பு. ஏன்னா விடிய வரைக்கும் அடிக்கணும். ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் என்ன தெரியுமா? என்னங்க? முதல்ல ஒலிபரிக்கு நிலையம் தேவை. ஆமா. இரண்டாவது ஆடியன்ஸ் தேவைன்னு சொன்ன பாத்தீங்களா? ஆமா ஐயா, ஆடியன்ஸ் உற்சாகமா இருக்கணும். ஆமா, அப்படி இருந்தா தான் அருமையான இசை கலைஞர்கள் உற்சாகமா இருக்கும், இருக்க முடியும். அருமையான வாசிப்பு. அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர். சரி, ஆல்ரவுண்ட் என்ன எதுக்காக பேர் வச்சாங்க? எதுக்குன்னு? நீ உங்க 2 பேத்தையும் சமாளிக்கிறது அவரோட வேலை. ஆமாங்க, சரியா? ஆமா ஆமா, உங்க 3 பேத்தையும் சமாளிக்கிறது. அப்படிங்களா? ஆமா, நல்ல மனுஷன் பாவம். ஆனா ஒரு டீ கூட தான் வாங்கி தர மாட்டேன். ஆமா, எங்களுக்கு பாசத்துக்குரிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் போட்டக்கூடிய பாசத்துக்குரிய நாடக உலக நவரசன் போட்டக்கூடிய எங்களுக்கு ஏண்டாம் புலியை சேர்ந்து என்ன ஊர்றாப்பா? எந்த புலியா? கொட்டை எடுத்ததே எடுக்காதா? கொண்டா கொண்டா. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, எந்த புலியா சேர்ந்த மணிவோல் அவர்களை. மணிவேலியா? எனக்கு தான் தமிழ் தெரியாதுன்னு நான் பிள்ளையே சொல்லிட்டேன். நீ அதுக்கு அவ பேரை சொல்லாம சொல்லு, நான் சொல்லிடுறேன். என்ன பேரு? மணிவேல் அவர்கள் இப்ராஹிம் மேடையில் ஆல்ரவுண்ட் அவர்கள். சரியா? ஆமாங்க. இப்படியெல்லாம் உழைச்சி என்னத்துக்கிட ஆகுது? என்ன பண்றாங்க பேலை?
அருமையா உழைக்கிற. ஆமா. தனி வேர்வை சிந்தி உழைக்கிற. சரி. உழைச்சு என்ன பண்றது? ஆமா என்னண்ணே? ஒரு ஊதியமும் இல்லையே. ஆமா ஆமா. நான் உழைக்கிறேன். ஆமா. எதுக்கு ஆகுது? வெறும் துணிமணிக்கு தான் வேற. ஆமா அப்படி சொல்லுங்க. இருந்துட்டாலும் அருமையான ஒரு வாசிப்பு. அடுத்தபடியாக எங்களுக்கு கஞ்சா மாஸ்டர் அண்ணே சின்ன பையா. சின்ன பையன். ஆமா. நீங்க எல்லாம் டூ வீலர் போக்குவரத்துல உங்க ஜாமான கொண்டு வந்துருக்கீங்க. ஆமா. ஆனா அவனுடைய பொருளுக்கு மட்டும் கண்டெய்னர் வேணும். அவ்வளவு பெருசா? அவ்வளவு பெருசு இல்லையா, அவ்வளவு சின்னமான பொருள் கண்ணாடி மாதிரி. எங்களுக்கு தாளத்தின் மாஸ்டர், எங்களது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை அர்ஜுனன் அவர்களை பழனி சாந்தி சினுக்கமனை இருப்பிடும் கடவுளை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு வெள்ளை வெள்ளையர்னு இருந்துச்சு. கருப்பாவடா இருக்கும் முகர கட்டல. அருமையான சாப்பாடு. அந்த அக்கா போட்டாங்க பாரு. அவங்க போட்ட சாப்பாட்டுல கூட எனக்கு மனசு நிறையல. சரி சத்தியமா இந்த உலக நாச்சியம் மேல சத்தியமா சொல்றேன். ஆமா. போன உடனே வாங்க வயிற்றுக்கு சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தியா? ஆமா ஐயா. வெளிநாட்டுல எல்லாம் இந்த வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. ஆமா ஆமா. மூலமே வெளிநாட்டுல நீ எத்தனை ஊருக்கு போய் பாரு. என்ன வெளிநாடுல போயிருக்கீங்களா? வெளிநாட்டுல போய் பாரியா, உன்னை வந்து சாப்பாட்டுக்கு காசை தான் கேட்பாங்களே, வயிற்றுக்கு சாப்பிடுங்க சொல்ல மாட்டாங்க. சரி. ஆனா நம்ம தமிழ் மக்கள் இருக்கிற ஊர்கள்ல மட்டும்தான் வயிற்றுக்கு சாப்பிடுங்க எவ்வளவு நேரமானாலும் ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனசு படைத்தது நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும்தான். அதுதான் உண்மை. அருமையான ஒரு சாப்பாடு. நல்ல வயிறா இருந்தா 4 நாளைக்கு பசிக்காது. சரி. இந்த நாதாரி வயிறு 4 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சு. உனக்காவது 4 மணிக்கு. சரி. எங்க 4 பேத்துக்கு 2:30 மணிக்கு. நீங்க எல்லாம் மனுஷ பிறவில என்கிட்ட பிசாது பிறவிடா. இல்லனே 2:30 பசி எடுத்து. அருமையான சாப்பாடு. எங்களுக்கு சாப்பாடு வந்து பெருமை சேர்த்த அனைத்து உறவுகளுக்கும், இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்து ஆலயங்களுடைய அருள் பிரசாதங்கள் பற்றி குடும்பத்தினர்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கலை குடும்பத்தின் சார்பாக வேண்டிக் கொண்டு அடுத்தபடியாக சரி நாங்கள் சிறியதாக பேசினாலும் சரி தெல்லன் தெளிவாக ஒலி அமைத்துக் கொடுத்திருக்கும் தமிழகம் எங்கும் சிறந்த முறையில் ஒலி அமைத்தரக்கூடிய சிறந்த ஒரு ஒலிபெரி கலையும் எங்களது குடும்பாலூர் சத்திரத்தை சேர்ந்த பழனியப்பா ஆடியோஸ் உரிமையாளர் மணி உரிமையாளர் ஐயா மணியப்பா அவர்களுக்கும் ஆபரேட்டர் பண்ணிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கும் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு அருமையான முறையில் நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்து நடத்தி கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சங்கள், எங்களது அடைக்கன் செல்வி மகன் தங்கப்பாண்டி, கோகிலா, லாவண்யா, பிரபா குடும்பத்தில் நடத்தும் பிரார்த்தனை நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் அல்லாமல் நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை பாசத்திற்குரிய அன்பு நெஞ்சம், உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற எங்களது மருதுவட்டியைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களை கலைவேங்கை KP கார்த்திகேயன் அவர்கள் நாடக அமைத்தாளர்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகமானாலும் கொடுங்க அருமையான முறையில் சீருஞ்சிறப்பாக அமைத்து தருவார் தெரிவித்துக் கொண்டு எங்களை நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அருமையான யூடியூப் சேனல் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் கூட எங்களை பேரும் பொருளும் பெற்று வரக்கூடிய அருமையான யூடியூப் சேனல் பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் பேர் என்ன? VSK. அவர் பேரை கேட்டேன். சுந்தரம் அண்ணார் பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் உரிமையாளர் VSK யூடியூப் சேனல் லைவ் அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நினைத்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அப்படியே சுந்தரி நாட்டிய சுட்டி சிங்காரம் என்று சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய எங்களை யூடியூப் புகழ்பெற்ற சாந்தி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் கற்றுக்கொள்ளார். கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ளே கண்ண புள்ளி விழுந்த செல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்க செல்லம்மா நல்ல காரியமா எல்லாத்தையும் பேரும் சொல்லியாச்சு. ஆமாண்ணே. என் பேரை சொல்லிட்டு பிள்ளை வெளியே தள்ளுவான். அண்ணே எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னு பப்புனுன்னா. சரி அப்புறம் என்னக்கு சொல்லி உங்களை இந்த 6 மணியை பெட்டிக்காரன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரி நான் ஏன் சொன்னேன் அப்படி சொல்லி ஒரு விளம்பரம் வேணும்யா. என்னன்னே சரியா? சரிண்ணே சொல்லு. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆமா நான் நல்ல பொருள். அப்ப நீ அப்ப நான் விளம்பரம் பண்ண இல்லையா? ஆமா அதனால சரி வேணாம். அப்ப நல்ல பொருள் தானே வேணாம். இவரங்க மேடைகள் உங்களை விட்டு பிள்ளை மேலே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்டா இந்த மேடையில தானே சொல்றான்? ஆமா இந்த மேடை விட்டு அடுத்த மேடையில இப்ப சொல்ல போறேன். இல்ல அப்புறம் என்ன இவரங்க மேடைகள் அண்ணே இந்த மேடை தானே அறப்போத நான் எல்லாம் எவன்டா கூட்டி வந்தவன் எல்லாரும் நல்லா கேட்டுருங்க. இந்த மேடை தானே இந்த ஊரில் அமைந்திருக்கும் சிங்காரம். இந்த ஊர் தான். அப்புறம் என் பேரே சொல்லடா. இழுப்பூர்லையா? அட மயிராண்டி விடுறா. சரி வேணே பாவா சொல்லிட்டு போ. என்ன சொல்லுண்ணே நீங்கடா சொல்ல விடுறியே சொல்லுண்ணே. உங்கள் முன்பாக உரையாடக்கூடிய அவங்களுக்கு முன்னாடி தான் அப்புறம் என்ன பின்னாடி தலைக்கரகத்தை பாரு. காலையிலே ஜோதிகாரன் சொன்னேன். சரி பின்னாடி ஆடி மாசம் 30 வரையிலும் பின்னாடியே சனியம்புறம் சுத்தம் படாது. அப்படியா? சரி போன உங்கள் முன்பாக உரையாடக்கூடிய
வையம்பட்டி அருகாமல் இருக்கக்கூடிய தேக்கமலை சடையம்பட்டியை சேர்ந்த எஸ்எஸ்பி முருகேசன் பப்புக்காகவும் மற்றும் பலவழி கதை ஹரத்தினால் நல்லா இருந்தா பாருங்க. ஆமா, பின்னாடி வாங்க. எதுக்கு? நல்லா இல்லைன்னா கொட்டாப்பிடியோட வர அருமையான முறையில வண்டியில தார்பாய் வச்சிருக்கிறேன். சரி, விரிச்சு போட்டு பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம். அப்படியா? அதுக்குன்னு முன்னாடி வந்து சத்தங்கத்தம் போட்டுறாதீங்க. ஆமா ஆமா, லேசா திட்டினாலும் அழுதுருவேன். ஆமா, ஆளுதான் இப்படி இருக்கிறேன். திட்டுனா அழுதுருவாரு, அடிச்சு அழுக மாட்டாரு. இவன் நாயத்த பாரியா? ஆ, சரி இருக்கட்டும். சரி, வெளியே வெளியே தள்ளலாமா? தள்ளுங்க. உலகத்தில் 1000 தெய்வங்கள் இருந்துட்டாலும் ஆமா, உலகத்தில் 10 மாதம் சுமந்திரக்கூடிய பெற்ற தாயினுடைய பாடலாக உலகத்தில் 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 சொந்த பந்தங்கள் இருக்கலாம், 1000 நண்பர்கள் இருக்கலாம். அத்தனை உள்ளங்கள் இருந்துட்டாலும் பெற்ற தாய் கூட இருக்கிறமா எந்த உறவு இருக்காது இல்லையா? இருக்காதுங்க. அதனால அவருடைய பாடலாக ஹலோ 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஒரு தைகள்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தையெடுத்த அம்மாவோ வசத்துக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஒரு எல்லாம் பாலாதந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா எறும்பு வந்தாமே துசதும்பு சேராமே எறும்பு வந்தாமே துசதும்பு சேராமே தொப்புள் கோழி உறவரத்தை அம்மா சொர்க்கம் வராமே தண்ணி இல்லாமே பலதொரு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள்காட்டி வெள்ள பொடிச்சு கங்கா சொல்லி கொடுத்த நாடு குல கொடுத்து நல்ல சொரு கொண்டு கொடுத்த ஆள்காட்டி வெள்ள பொடிச்சு கங்கா சொல்லி கொடுத்த நாடு குல கொடுத்து நல்ல சொரு கொண்டு கொடுத்த தலை வெட்டி ஆள் கட்டத்தை கொடுப்ப சிறுவட செத்து வச்சு சில வாங்க கொடுப்ப கொஞ்ச நேரம் அங்காமே வளரே அம்மா கொஞ்ச நேர காதல நாங்கமே பதறி நிப்பே ஏ அம்மா அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கமே வளரிருப்பேன் கத்தர் வந்து நான் படுத்தா கத்தாயத்தை வச்சு கொடுப்பேன் என் முள்ள கணக்கர நோய் எட்டு ஊரு சொல்லி வைப்பேன் தாலியை எத்து கூட தாயே என்ன படிக்க வைப்பேன் உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால தேநீர் சும்மா உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பிறந்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா
அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டேன் பூரவனா வசனே அங்கே கிட்ட வட்டி 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 கோயில் கடன் பண்ணேன் ஐயசி போனா வசரே அத்தனையோ தாங்க கிட்ட நம்ம போதமன்னா பாதிரியில வசர விட்ட ஏ அம்மா பட்ட தும்ப போதும் என்ன பாதியில உசுர விட்டு ஏ அம்மா பட்டதும் போதமன்னா பாதிரியில வசர விட்ட சத்தத்தில் கண்டல எனக்கு பச்சை மூங்கில் விட்ட வந்த மகார சொன்ன வைத்தியார செய் போன வச்ச பொண்ணு மணி கொடுத்த சுமந்தைய உடவுரைக்கே வச்ச பொண்ணு பாலும் ஜோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்க பாதி மக சும்மா பாலும் ஜோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்க பாதி மக சும்மா வந்த மாசம் என்ன சுமந்தே திங்களத்த அம்மாவோ வசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரோ ஆராரி ராரோ ஹரிராரோ ஹரிராரோ ஆரி ராரோ ஹரிராரோ ஹரிராரோ